வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த பாகுபலி படத்தின் 2 பாகமும் வசூலில் சாதனையை படைத்தது. வெளிநாட்டு மொழிகளிலும் டப்பாகி வெளியானது. இந்த படத்தின் 3ஆம் பாகத்தை முதல் 2 பாகத்தின் முந்தைய கதையாக ரம்யா கிருஷ்ணன் நடித்த சிவகாமி தேவியின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக இருப்பதாகவும் இதன் கதை தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் பாகுபலி படத்தின் 3ஆம் பாகத்தை இயக்க இருப்பதை உறுதி செய்திருக்கிறார் ராஜமௌலி. OTT தளத்துக்காக பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட் என்ற பெயரில் அனிமேஷன் வெப் தொடர் உருவாகியுள்ளது. வரும் 17ஆம் தேதி வெளியாக இருக்கும் இந்த அறிவிப்பு நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் ராஜமௌலி பாகுபலி 3ஆம் பாகம் குறித்து நிருபர்கள் கேட்டபொழுது அதற்கு பாகுபலி படத்துக்கு எப்பொழுதும் என் மனதில் இடம் உண்டு. அதன் ப்ரொமோஷனுக்கு அதிகம் செலவழித்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. மொத்த பணத்தையும் படத்தின் தயாரிப்புக்காகவே செலவழித்தோம். டிஜிட்டல் போஸ்டர் மற்றும் வீடியோக்களை உருவாக்க எங்கள் மூளையை மட்டுமே பயன்படுத்தினோம். கதாபாத்திரங்களையும் மேக்கிங் வீடியோக்களையும் வெளியிட்டோம். அதுவே பெரிய விளம்பரங்களை கொடுத்தன. பாகுபலி 3ஆம் பாகத்தை RRR படம் முடித்ததுமே தொடங்கியிருக்க வேண்டும். தள்ளி போய்விட்டது. கண்டிப்பாக பாகுபலி 3ஆம் பாகம் உருவாகும். பிரபாஸுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.